இன்னைக்கு சௌந்தர்யாவோட குக்கிங் பார்த்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. லைவ்ல அவங்க குக் பண்ணியிருக்காங்க. ஒரு புளிக்குழம்பு பட்டர் போட்டு, ரசப்பொடி போட்டு, நிறைய புளி போட்டு, உப்பு கம்மியாக போட்டு, கிராம்பு பட்டை எல்லாமே போட்டிருக்காங்க. பாவம் தெரியாது போல இருக்கு குக்கிங். ஸோ கையில் கிடச்சதெல்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தீபக் அண்ணா, முத்துக்குமரன், அருண், ரயான், ஜாக்லின், மஞ்சரி எல்லாருமே செம்ம ஓட்டிட்டு இருக்காங்க. கடைசி அந்த குழம்பு நிறைய மிச்சம் வந்ததை தூக்கி ரயான் வாயில் ஊற்றுறாங்க, முத்து வாயில் ஊற்றி விட்றாங்க. அப்புறம் என்னென்னா சௌந்தர்யா சாப்பிடாம இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து நீ சாப்பிடலைன்னா உன்னை விடவே மாட்டேன் வா வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சௌந்தர்யா ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ மூக்கு தொடச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால் சௌந்தர்யாவின் சளிக்குழம்புன்னு போட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காரு முத்துக்குமரன். அவங்களும் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, உப்பு கம்மி புளி அதிகம்னு எவனா சொன்னானே என்கிட்ட கூட்டுவாமா, பிச்சு போடுவேன் அவனை பிச்சுன்ட்டு அந்த அந்த குழம்பு பற்றி ஒரு பாயிண்டியாக இவர் சொல்லிவிட்டு அப்படி எவனா சொன்னானா ஏன்ட்ட கூட்டுவாமா, அப்படி எவனா சொன்னானா ஏன்ட்ட கூட்டுவாமான்னு சொன்னார். சத்தியமாக பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து மக்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, நாங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய தப்பு பண்ணியிருப்போம், அதுக்காக மக்கள் எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நினச்சோன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபுல்லாக ரயன் எல்லாம் பயங்கர ஓட்டு. ரயன் சொல்கிறாரு 50 மார்க் கொடுக்கலாம், 60 மார்க் கொடுக்கலாம். முத்துக்குமரன் வந்துட்டு 99.8 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு கடைசி இதெல்லாம் வந்து எஃபர்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும், உண்மையிலே இந்த குழம்புக்கு மட்டும் மார்க் கொடுக்கணுன்னா 35 மார்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது என்னம்மா அது கருப்பாக ஏதோ முதக்குது, அது என்னதுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சௌந்தர்யா தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிராம்பெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா மிளகா வத்தல் பொடியே போடலை, இஷ்டத்துக்கு கையில் கிடைச்ச கரம் மசாலா ரசப்பொடி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. புளிக்குழம்புல பட்டர் போட்டு வச்சுருக்குறாங்க. கடைசி தீபக் அண்ணா பார்த்துட்டு வந்து கொஞ்சோண்டு நெய் போடுமா, கொஞ்சம் உப்பு போடு, அப்போ தான் சாப்பிட முடியும்னு சொன்னதுக்கப்புறம் தீபக் அண்ணா சொன்னது கேட்டு அது போட்டதுக்கப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி சௌந்தர்யா பண்ண காரி. ஸோ இன்றைக்கி லைவ் செம்ம ஃபன்னாக செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சான்ஸ் கிடச்சா அதை பாருங்கள். ஏன்னா அது வந்து நம்ம ஒருத்தர் சொல்லி கேட்குறத விட டேரெக்டாக பார்க்கும்போது தான் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நிறைய மனசுட்டு சிரித்ததுக்கு சான்ஸ் கொடுத்த மக்களுக்கு நன்றி. சௌந்தர்யா கோட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. சௌந்தர்யா குக் பண்ணனால தான் இது இவ்வளோ சூப்பராக முடிஞ்சுது. இல்லாமல் குக்கிங் தெரிஞ்ச அன்ஷிதாவோ, தீபக் அண்ணாவோ, ஜாக்லினியோ போட்டிருந்தா அவங்க மட்டும் சூப்பராக குக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னு ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிருக்கோம். முத்துக்குமரனோட கவுண்டர்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.